அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குரிய மேஷராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்ச் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க போகுது. மகத்துவம் நிறைந்த மார்ச் மாதம் மாசியும் பங்குனியும் இணைந்த மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசிலையும் மீன ராசிலையுமே பயணம் செய்கிறாரு. நவக்கிரகங்கள் பயணத்தினால மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகிறது? நினைத்த காரியம் நிறைவேறுமா? வேலை மாற்றம் எதுவும் ஏற்படுமா? உங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? மொத்தத்தில் மார்ச் மாதமானது மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதத்தில் மேஷ ராசி மார்ச் மாதத்தில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு 10வது வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்திருக்காரு. லாப வீட்டில் சூரியன், ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் புதன் இணைந்திருக்காரு. சந்திரனினுடைய பயணமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அற்புதமான இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். துணிச்சலால் எதையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் ஸ்தானமான 10வது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று பயணம் செய்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் தைரியமாக பணத்தை முதலீடு செய்வீங்க. இதனால் ரெட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வேலையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். பதவி, அதிகாரம் கிடைக்குங்க. வளர்ச்சிகரமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண சுப காரியம் கைகூடி வரப்போகிறது. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணியால் உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகலாம். குரு பகவான் பார்வையும் சாதகமாக இருக்கிறதுனால சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும். காதல் கிரகங்களின் கூட்டணியால் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கு இடையேயான நெருக்கமும் அதிகரிக்கும். செல்வமும் சொல்வாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களின் உடல் ஆரோக்கியம் அற்புதமாகவே இருக்குங்க. மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் புதன் மீன ராசியில் நீச்சமடைவார். ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து புதன் புதுவித யோகத்தை கொடுக்க போகிறாரு. புதன் கல்விக்காரகன். மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது. மேஷ ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தேர்வுகளை தைரியமாக எதிர்கொள்வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அரசு போட்டி தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சாதகமான நிலையில் கிரகங்கள் பயணம் செய்யுது. வெற்றிகள் தேடி வரப்போகிறது. இல்லத்தரசிகளுக்கு பொன்பொருள் சேரும். நீங்கள் நினைத்தது நடைபெறும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களின் பேச்சுக்கு பலமும் அதிகரிக்கும். பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயம் மாதத்தினுடைய முற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருப்பது போல மாதத்தினுடைய பிற்பகுதியானது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது. மாதம் முற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், சாதகமான நிலைகள் யாவுமே மாத பிற்பகுதியில் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களினுடைய 10வது வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால ஆன்மீக பலத்தையும் பணியிடத்தில் வெற்றியையும் தருவாங்க. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை தரும். சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனையும் வழங்குவாங்க. 12வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். 11வது வீட்டில் சனி பகவானும் சூரியன் மற்றும் புதன் வருமானத்தை அதிகரிக்க செய்யலாம். ஆனால் காதல் உறவுகளில் பதற்றம் அதிகரிக்கும்.
அதிகரிக்கும். குறிப்பாக மாதத்தினுடைய பிற்பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. செவ்வாய் அதன் உச்சமான ராசியில் இருந்து உங்களுடைய 10வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால அதனுடன் சுக்கிரனும் இருப்பார். உத்தியோகத்தில் முழு மனதுடன் உழைப்பீங்க. கடின உழைப்பால் நல்ல பதவி கிடைக்க வாய்ப்பும் இருக்கு. ஆனால் சுக்கிரன் 10வது வீட்டில் செவ்வாயுடன் இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணியிடத்தில் இருக்கக்கூடிய யாருடனும் காதல் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு சிக்கலை அது ஏற்படுத்திடும். 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டிலையும் அதன் பின் 11ஆம் இடத்திலையும் நிற்பதன் மூலமா உங்களின் தொழில் வளர்ச்சிக்கான தெளிவான குறிப்பை கொடுப்பாரு. அதே மாதிரி உங்கள் திறமையை உணர்ந்து கடினமாக உழைக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 5வது வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் 11வது வீட்டில் சனி பகவான் புதனுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு. செவ்வாய் உங்கள் 5வது வீட்டை 10வது வீட்டிலையும் குரு முதல் வீட்டிலையும் பார்க்கறதுனால 5வது வீட்டில் பல கிரகங்களினுடைய தாக்கத்தால் உங்கள் படிப்பில் பலவிதமான தடைகள் மற்றும் சிக்கல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். 2வது வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 10வது வீட்டிலையும் 7ஆம் தேதி முதல் 11வது இடத்திலையும் அமர்வதால் குடும்ப வருமானம் சற்று அதிகரிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரித்து அன்புணர்வு வளரும் அப்படின்னு கூட சொல்லலாம். 4வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனினுடைய தாக்கம் இருக்கிறதுனால அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உறவுகளில் டென்ஷனை குறைத்து அன்பு அதிகரிக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் சூரியன், சனி, புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகியவற்றின் கூட்டு செல்வாக்கு 5வது வீட்டை பாதிக்கும். இது உங்களுடைய காதல் உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் வாக்குவாதம், சண்டை வரும் சூழ்நிலை உருவாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. திருமணமானவர்களை பற்றி நாம் பேசணும் அப்படின்னா குரு பகவான் மாதம் முழுவதும் உங்களுடைய 7வது வீட்டில் முழுக்கண் வைத்திருப்பார். இதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் முழுமையான மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் சேர்ந்து பல முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சியும் அடைவீங்க. நிதி பார்வையில் உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும் ராகு உங்களுடைய 12வது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான செலவு செய்ய தொடங்குவீங்க. அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய செலவுகள் மிக அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அவற்றை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். 12வது வீட்டில் ராகு, 6வது வீட்டில் கேது மற்றும் 11வது வீட்டில் சனி பகவான், சூரியன், புதன் மற்றும் 5வது வீட்டில் அவர்களின் அம்சம் இருக்கிறதுனால உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். தூக்கம் தொடர்பான எந்த பிரச்சனையும், கண் பிரச்சனை, வயிற்று நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மாதத்தினுடைய முற்பகுதி எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறதோ அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது சாதகமற்ற நிலையை உங்களுக்கு உருவாகி பல பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களினுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் கூடுதல் பொறுப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை முடிக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வேலைகளை சரியாக செய்து முடிக்க நீங்கள் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. குறிப்பாக உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய குடும்பம், பணியிட சூழ்நிலை பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. உங்களினுடைய வருமானம் மற்றும் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு உங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலைகளை முடிக்கிறதுல கவனமோ நேர்மையுடனோ பணி புரிவது அவசியமாகிறது. உங்களின் மேலதிகாரிகள், சக ஊழியர்களின் ஆதரவு
உங்களின் மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்கவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமோ எச்சரிக்கையோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய வேலைகளில் மன உளைச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கத்தில் இருந்தும் குழப்பங்களை சந்திக்கவும் நேரிடலாம். நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய முதலீடுகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நிதி இழப்பு ஏற்படலாம். உங்களின் பணியிடத்தில் வேலையில் அதிருப்தி அடைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிதி சார்ந்த விஷயங்களில் பண இழப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களின் மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களில் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட குடும்ப பொறுப்புகள், தொழில் ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. உங்களுடைய வேலை, சொந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்த பாருங்க. சக ஊழியர்களுடனான உறவில் வாக்குவாதங்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. உங்களுடைய நிதிநிலை சீராக இருக்க நீங்கள் செலவுகளை கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியதும் அவசியம். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் செயல்பட பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். குடும்ப பிரச்சனைகள் குறித்து அடிக்கடி கவலைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகளிடமிருந்து சில ஏமாற்றமான தகவல்கள் கேட்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் இருக்கட்டும். வேலை செய்கிறவங்க அதிக பணிச்சுமையை சந்திக்கவும் நேரிடலாம். இருப்பினும் இந்த காலகட்டம் வரும் பொழுது மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பதனாலையும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் மட்டும் நீங்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பும் இருக்கு. உங்கள் பிள்ளைகளின் தொல்லை சம்பந்தமாக முக்கிய முடிவை நீங்கள் எடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனாலும் அந்த விஷயங்களில் சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய சந்திப்பு ஆதரவு கிடைக்கப்பெறும் என்றாலும் ஓய்வு கிடைக்காத மாதமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப்பெறும். அதே சமயம் பழைய கடன்களை அடைக்கிறதுல சிரமங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். சக ஊழியர்களிடத்துல பணியிடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில போட்டி பொறாமைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாகிறது. பணியாளர்களினுடைய முழு ஆதரவை பெற நீங்கள் சிரமம்க்கு ஆளாகுவீங்க. அதாவது பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களினுடைய முழு ஆதரவோ மேலதிகாரிகளினுடைய ஆதரவோ சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். இதன் காரணமாக சரியான நேரத்தில் உங்களுடைய பணியை உங்களால் முடிக்காமலும் திண்டாடுவீங்க. இதன் விளைவாக பணியிடத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்களிடத்தில் முழு ஆதரவை பெற நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. சக ஊழியர்கள் மத்தியில் எந்தவித விவாதமோ வாக்குவாதமோ சண்டை சச்சுரவிலையோ நீங்கள் ஈடுபட வேண்டாம். இது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே சமயம் உங்களுடைய மனதில் போட்டி உணர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். இதன் காரணமாக சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் போட்டி உணர்வை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் பிரச்சனைகளை அமைதியாக நிறுத்தி வைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான மனசூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் யாரிடனும் ஆணவத்துடன் பேச வேண்டாம். சில முக்கியமான வேலைகளை செய்து முடிக்க சில சிரமங்களும் கால தாமதமும் ஏற்படத்தான் செய்யும். அதை கண்டு கலக்கம் கொள்ள தேவை கிடையாது. அதே சமயம் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நண்பர்களின் உதவியாளர்களால் தீர வாய்ப்பிருக்கு. பணத்தை ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை ஆராய்ந்து முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தங்களை கையாள்வதிலையும் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. யாருக்குமே நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். உங்கள் தொழில் தொடர்பான விஷயத்தில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் புதன்கிழமைகளில் மாலை நேரத்தில் ஒரு கோயிலில் கருப்பையில் தானம் செய்து வர அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும்.
கோயில் நிதானமாகத்தாலே நம்ம